guys, welcome back to channel. Hope you all are doing good guys. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு மட்டன் ரோஸ்ட் தாங்க பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க எங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிட்டு ப்ளஸ் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் ரோஸ்ட் பண்றதுக்காக முதல்ல ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. குக்கர்ல சேர்த்துட்டு இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கடைசியாக இந்த மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம 5 விசிலுக்கு அப்புறம் நம்மளோட மட்டன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. அடுத்தது நம்ம ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பே லீஃப் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ரஃபாக கட் பண்ணின 2 பெரிய வெங்காயம், கூடவே 10 பல்லு பூண்டு, கடைசியாக 3 துண்டு இஞ்சி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை நம்ம வதக்கியிருக்க பட்டை கிராம்பு கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி க்ரீன் கலரில் வந்திருக்கு. இன்கேஸ் நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலில் பண்ணும்போது ப்ரௌனிஷ் கலரில் வரும். இப்போது இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் திரும்பவும் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ வதங்கியிருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை கூட இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை மணம் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை மணம் மாறி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர் அல்லது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மட்டன் மசாலா சேர்த்து இந்த மசாலா இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்ச மட்டன் ப்ளஸ் மட்டன் வேக வச்ச தண்ணி ரெண்டுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி ரோஸ்ட் பக்குவத்தில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மட்டன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் ரோஸ்ட்டை சுட சுட சாதத்தை கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. வேறு எந்த சைடிஷுமே தேவைப்படாது. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.